அனைவருக்கும் வணக்கம். உலகளாவிய அளவில் மலர் மருந்துகளை கொண்டு போய் சேர்ப்போம். வீட்டுக்கு ஒரு மலர் மருத்துவரை உருவாக்குவோம். நான் சிவசங்கரி, மனநல ஆலோசகர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர், பாஷ் ஃப்ளவர் தெரபிஸ்ட், லைஃப் சென்டர் ராஜபாளையத்திலிருந்து. மீண்டும் உங்கள் அனைவரையும் இந்த காணொலி மூலமாக சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். நான் இன்னைக்கு உங்களோட பகிர்ந்துக்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு 2 தெரப்பியோட ஒரு ஃபியூஷன் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்ல போகிறேன். ஸோ இது ஐடியா மட்டும் கிடையாது. இந்த தெரப்பி இது ஒரு தெரப்பியாக நீங்கள் பார்த்து இதை நீங்கள் செல்ஃபாக பண்ணும் பொழுது ரிசல்ட்ஸ் அபரிமிதமாக இருக்கும். நம்ம நிறைய பேர் பணநிலை சார்ந்த, ஏன்னா நம்ம இப்போ நம்மளோட வீடியோலேயே பார்த்தீங்க அப்படின்னா பணநிலை சார்ந்த வீடியோக்கள் போட்டோம்னா அதோட வியூஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக போகும். சப்ஸ்கிரைபரோடைய எண்ணிக்கைகளை தாண்டியும் வியூஸ் போயிருக்கும். ஸோ அப்போ பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஈர்க்கணும் அப்படிங்கிறது நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் சரி, நிறைய பப்ளிக்கும் சரி, எல்லாருக்குமே அது மீது ஒரு ஆர்வம் இருக்குது. ஸோ அப்போ நிறைய விஷயம் நம்ம சர்ச் பண்ணுவோம். நமக்கு எல்லாருக்கும் பொதுவானது பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோ சஜஷன் சொல்கிறது, இல்லை அப்படின்னா மந்த்ராஸ் சாண்ட் பண்ணுறது, முத்திரை பயிற்சி பண்ணுறது, விஸ்வலைசேஷன் டெக்னிக் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவோம். ஸோ விஸ்வலைசேஷன் டெக்னிக் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் டெக்னிக். பட் அதை இன்னும் எப்படி நேர்த்தியாக செய்வது அப்படிங்கிறத பற்றின சில டிப்ஸும், அதோடு சேர்ந்து எந்த மலர் மருந்துகள் நம்ம எடுத்துகிட்டு இந்த விசுவலைசேஷன் டெக்னிக்கை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அதை அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த யுக்தியை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு மலர் மருந்து ஒன்றே ஒரு மலர் மருந்து தான். அது என்ன மலர் மருந்து அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கார்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு மலர் மருந்து மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டே வரலாம். எவ்வளோ நாளைக்கு எடுக்கலாம் அப்படின்னா, உங்களுடைய அந்த இலக்கானது அச்சீவ் பண்ண தொடங்கிருச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு உறுதியாக தெரியும் போது வரைக்கும் எடுக்கலாம். இல்லை அப்படின்னா நான் தொடர்ந்து இந்த யுக்தியை ப்ராக்டிஸ் பண்ணுவேன், அதாவது இந்த விஷுவலைசேஷன் டெக்னிக்கை ஒரு நாள் கூட விடாமல் நான் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையும் ஒரு உத்தரவாதமும் பிறக்கும் இல்லையா, அது வரைக்கும் நீங்கள் அந்த கார்ஸ் மலர் கொடுத்து சப்போர்ட் பண்ணலாம் மனசை. என்ன டெக்னிக், இந்த டெக்னிக்கில் என்ன பண்ணணும் அப்படின்னா, 1 வருஷம் இதை தொடர்ந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணினோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் பணநிலையில் வருவதை யாராலையும் தடுக்க முடியாது. என்ன விஷுவலைசேஷன் பண்ண போகிறோம்? இரவு தூங்குவதற்கு முன்பு ஒரு 2 நிமிஷம், காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு 2 நிமிஷம் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். என்ன இதில் சில கேள்விகளை நீங்கள் முதலையே அதுக்கான ஆன்சர் உங்ககிட்ட இருக்கணும். என்னென்ன கேள்விகள் அப்படின்னா, இந்த 1 வருடத்திற்குள்ளே நான் என்னவா வரப்போகிறேன், என்னோடய வாழ்க்கையில் அந்த ஒரு இலக்கு வச்சுருக்கோம்ல, அந்த இலக்கு என்னங்கிறத தெளிவாக நீங்கள் உங்களுக்கு நீங்களே எழுதிக்கோங்க. அது பெஸ்ட்டு. நம்ம என்னதான் சொன்னாலும் இன்றைக்கி ஒன்று சொல்லுவோம், நாளைக்கு எழுத்தில் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னோம்னா அது எப்பயும் மாறாமல் இருக்கும். அதுக்காக அடுத்தது, இப்போ ஒரு பணம் தான் நம்மளுடைய இலக்குன்னு வைக்கிறோம் அப்படின்னா அந்த பணத்துடைய அந்த தொகை எவ்வளவு அப்படிங்கிறத இது பண்ணணும். இதுக்காக இப்போ உதாரணத்துக்கு எனக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் எனக்கு இந்த 1 இயருக்கு முடியும் போது எங்கிட்ட ஒரு எல்லா செலவும் போக கூட எனக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் இருக்கணும்ப்பா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னா, இப்போ இந்த 10 லட்சம் அப்படிங்கிறத நம்ம ஒரு வாரத்தில் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ண போகிறோம், ஒரு மாதத்தில் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ண போகிறோம், இல்லை 3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸா, ஸோ இது எப்படி நம்ம இந்த 10 லட்சம் அப்படிங்கிறத நம்ம கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் உங்களுக்கு சமாதானம் ஆனால் போதும். ஸோ அந்த வகையில் நீங்கள் வடிவமைச்சு எழுதிக்கோங்க. ஸோ இதெல்லாம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, நம்மளோட ஆள் மனசு ஒரு விஷயத்தை பாசிபிலிட்டி இருக்குன்னு ஒரு தடவை நம்ப வச்சுட்டாலே அது செயலாக்கம் வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா இருக்கும். அது நடந்தே தீரும். ஆனால் இங்கே நிறைய இடங்களில் என்ன ஆகும்னா, ஒரு விசுவலைசேஷன் பண்ணுவோம், ஆனால் நமக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கும். இது எப்படி வரும், இது எந்த மாதிரி வரும், இது நம்ம கம்மியாக நினச்சிருக்கணுமோ இல்லை நம்ம கூடையாக நினச்சிட்டோமோன்னு இடையில டவுட் வரும்போது தான் நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா, அந்த சமிக்கைகளை பிரபஞ்சத்தோடு இணைச்சி நம்மளோட தேவைகளை பூர்த்தி பண்ண முடியாமல் போகிறதுக்கு காரணம் எல்லாமே நம்மளுடைய செல்ஃப் டவுட்டு தான். ஸோ அப்போ இந்த டவுட்டை இல்லாமல் ஆக்கிறதுக்கான முதலையே ஆயத்த பணிகளாக தான் நம்ம ஏன்னா இந்தந்த கொஷின்ஸ் தான் நமக்கு தோன்றும் பின்னாடி. ஸோ அது அத்தனைக்குமே நம்ம ஒரு விடையை எழுதி வச்சுருந்தோம் அப்படின்னோம்னா நம்மளோட ஆள் மனசு அதை நிஜம் இதுதான் இருக்குங்கிறத அது நம்ப ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த நம்பிக்கையை நாம தான் கொடுக்க போகிறோம். அது எப்போ அப்படின்னா, இரவு நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி 2 நிமிஷம், மார்னிங் எழுந்த உடனே அந்த 2 நிமிடம். ஸோ இந்த 2 நிமிடம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரொம்ப உத்வேகத்தோட, ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப பெருசாக எதுவும் பெருசாக அந்த பிரகடனம், சுய பிரகடனம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆட்டோ சஜஷன் சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி எதுவுமே இங்கே நம்ம செய்ய போகிறது கிடையாது. நம்ம செய்ய போகிற விஷயங்கள் எல்லாமே
நான் இந்த 1 இயர் முடியும் பொழுது என்னோடய வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் நம்ம வந்து நினைக்க போகிறோம். ஸோ இப்போ பணமாக வேணும் அப்படின்னா நீங்கள் டெய்லி வந்து அந்த அமௌண்ட் வந்து உங்களுடைய லாக்கரில் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நினைங்க. இல்லை நீங்கள் வந்து காரு, பங்களா, நேம், ஃபேம் இதெல்லாம் எனக்கு இருக்கணும்னா இந்த நேம் ஃபேமோடு நீங்கள் இருக்கிறீங்கிற மாதிரி நீங்கள் டெய்லி அந்த 2 நிமிஷம் வாழ்ந்து பாருங்கள். சின்ன வயசில் இருக்கும் போதெல்லாம் நம்ம வந்து ஒரு கற்பனை பண்ணியெல்லாம் பார்த்துருப்போம். ஒரு ட்ரெஸ் பார்த்தோம் அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸை உடனே நம்ம போட்டு பார்க்குறது, கற்பனையிலேயே இதை நம்ம எடுத்து பார்க்குறது, இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் நம்ம போட்டால் எப்படி இருக்கும்னு நினைக்கிறது. ஸோ இதெல்லாம் எப்படி விளையாட்டுத்தனமாக செஞ்சுருப்போம். நிறைய பேருக்கு வாழ்க்கையில் அது வந்து பின்னாடி கிடச்சிருக்கவும் செஞ்சுருக்கோம். ஸோ இதே விஷயத்தை தான் இப்பயும் பண்ண போகிறோம். ஆனால் எந்த ஒரு டவுட்டுமே இல்லாமல் பண்ண போகிறோம். ஸோ அப்போ அந்த டவுட்டெல்லாம் முதலே கிளாரிஃபை பண்ணிடணும். நமக்கு தோணக்கூடிய கொஷின்ஸ் எல்லாத்துக்குமே நாம் வந்து ஒரு ஆன்சர் எழுதிடணும். ஸோ அந்த ஆன்சரை வந்து முடியுமா முடியாதான்னு யோசிக்க வேண்டாம். பட் நீங்கள் ஒரு ஆன்சரை வந்து க்ரியேட் பண்ணிவிடுங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னாலே அந்த இடத்துல வந்து ஃப்யூச்சர் டவுட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வராது. ஸோ அப்படி பண்ணாமல் நம்ம வந்து இந்த விஷயத்தெல்லாம் ஆயத்தமாக நம்ம ரெடி பண்ணாமல் நம்ம வந்து விஷுவலைசேஷன் டெக்னிக்கை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்ம மனசு வந்து கொஞ்ச நாள் அதை ஓகே பண்ணிகிட்டே போகும். நம்ம லைஃப்பில் எந்த மாற்றமும் இல்லாத போது நம்ம இவ்வளோ நாள் செஞ்சுட்டே வரோமே ஆனால் இது நடக்கலையே அப்படின்னு தோணும். ஸோ இது வந்து ஒரு 1 இயர் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். டெய்லி இதுக்காக மார்னிங் 2 மினிட்ஸ், நைட் 2 மினிட்ஸ் நான் ஒரு நாளைக்கு 4 நிமிஷம் இதுக்காகவே ஒதுக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம தெளிவாக இருக்கணும். இந்த 2 விஷயத்தையும் கரெக்டாக பண்ணி இந்த 2 டைம்லேயும் நம்மளோட வாழ்க்கை எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத நம்மளோட படத்தை நம்மளோட தியேட்டரில் நாமளே ஓட்டி பார்க்குறது தான். ஸோ அந்த மாதிரி போட்டு பார்த்தோம் அப்படின்னாலே நமக்கு நாள் ஆக ஆக குறைஞ்சது ஒரு 3 மாதத்துலேயே நமக்கு வந்து ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் வர்றதை வந்து நம்மளால் செலிப்ரேட் பண்ண முடியும். ஸோ இது 1 வருஷம் நம்ம தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது நம்மளோட வாழ்க்கை வந்து தலைகீழ, அதாவது இப்போ நம்ம இருந்த நிலையிலேருந்து வேறு ஒரு நிலையை தான் எல்லாருமே ரொம்ப பெருசாக தான் நம்ம நினச்சி போவோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து சீக்கிரமாகவே அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு வாசல் கண்டிப்பாக திறக்கும். ஸோ நிறைய பேருக்கு வந்து புதையலே கூட கிடைக்கலாம், இல்லை அப்படின்னா அதுக்கான வழிகள் வந்து கிடைக்கலாம். ஆனால் கண்டிப்பாக ஒரு நிரந்தர மாற்றத்தை வந்து கொண்டு வரும் இந்த டெக்னிக் அப்படிங்கிறதுல ஐயப்பாடு இல்லை. ரொம்ப சிம்பிள். இன்னும் ஒரு தடவை சொல்லிடுறேன். நம்ம வந்து எதை விஷுவலைசேஷன் பண்ண போகிறோமோ அதில் நம்ம தெளிவாக இருக்கணும். நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதுல அந்த என்ன வேணுங்கிறத அடைவதற்கு நம்மக்கிட்ட என்னென்ன வழிகள் எல்லாம் இருக்குங்கிறத வந்து நமக்கு நாமளே சமாதானம் செய்யும் வகையில் கொஷின்ஸ்க்கு நீங்களே ஆன்சர் எழுதிடுங்க. அதுக்கப்புறம் ஐயப்பாடே வரவே கூடாது. அதுக்கான இதெல்லாத்தையுமே ஃபஸ்ட்டே முடிச்சுட்டு 1 வருடம் தொடர்ந்து இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுதே இடையிலேயே ஒரு மாதிரி மனசோர்வு ஏற்பட்டு என்ன பெருசாக ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி கிவ் அப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு, நம்ம மனசை திடமாக வச்சுக்கிறதுக்கு கார்சியும் தொடர்ந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தை விடாமுயற்சியோடு நம்ம பண்ணுவோம். ஸோ நமக்கு ரிசல்ட்டுமே வந்து நல்லபடியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கன்சல்டேஷன் தேவைப்படும் பட்சத்தில் மலர் மருத்துவம் சார்ந்த கன்சல்டேஷன், மனநலம் சார்ந்த கன்சல்டேஷன்ஸ் தேவைப்படும் பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் புதுசாக வேறு ஒரு கண்டென்ட்டோடு உங்களை மீண்டும் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சிவசங்கரி.